الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك وقال تعالى أيضا يريدون أن يطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முஃமின்களாக வாழ்ந்த, வாழுகின்ற, வாழப்போகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, ரபியூனில் அவ்வல் மாதம் பிறை 12 இருக்கிறோம். இந்த மாதம் வந்தாலே எங்கள் எல்லாருக்குமே ஞாபகத்தில் வார ஒன்றுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த மாதம், அவங்க இந்த உலகை விட்டும் பிரிந்த மாதம். அதனால இந்த மாதத்தில் அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி பேசுறது வளமை. கட்டாயம் பேசணும். ஏனென்றா இந்த உலகத்துல முதலாக நாங்க படிக்க வேண்டிய ஒரு மனித வரலாறு இவர்தான். இவரை பத்தி தான் படிக்கணும். ஏனென்றா இந்த சமுதாயத்துல இவரை விட முக்கியமான சிறந்த ஒரு மனிதர் வரவும் இல்ல, வரப்போறதும் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்ணியத்தை முறையாக விளங்கிக் கொள்வோம் என்றிருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையை எங்கட வாழ்க்கையாக எடுத்துக்கொள்றது லேசாக அமையும். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு கண்ணியமானவங்க, இத பத்தி நிறைய பேர் பேசிக்கிறாங்க. கலிமா சொன்னவங்க பேசிக்கிறாங்க, கலிமா சொல்லாதவர்கள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி பேசிக்கிறாங்க. மனிதர்கள் பேசினது போல ஜின்கள் பேசி இருக்குது, மனிதர்கள் பேசினது போல மிருகங்களும் பறவைகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணியத்தை பேசிக்குது. மரக்கட்டைகள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணியத்தை பேசிக்குது. ஆனா
இவங்க எல்லாரும் பேசுறது ஒரு ஆச்சரியம் இல்ல. ஏனென்றா இவங்க எல்லாருக்கும் அவர் ஒரு நபி, கட்டாயம் அவரை கண்ணியமாத்தான் பேசணும், கண்ணியப்படுத்தணும். ஆனா ஆச்சரியம் என்னண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கண்ணியம் அல்லாஹ்விடத்துல எவ்வளவு இருந்துச்சு. அல்லாஹ் இவங்களோட பேசுற நேரம் எவ்வளவு கண்ணியமாக பேசி இருக்கிறான். ஏனென்றா அல்லாஹ்வுடைய பார்வையில இவங்க ஒரு அடிமை, அல்லாஹ் எஜமான். ஒரு எஜமானுக்கு அடிமையோட வேண்டிய மாதிரி பேசலாம். ஏண்ட உள்ளத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய கண்ணியம் இருக்குது. இந்த தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி இப்படியெல்லாம் பேசி இருக்கிறாரே அப்படின்றது இல்ல ஆச்சரியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எஜமான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட எவ்வளவு கண்ணியமா நடந்திருக்கிறான். இதுதான் ஆச்சரியம். குர்ஆனை பிரட்டினா அல்லாஹ் தஆலாவுடைய பார்வையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு கண்ணியமானவங்க என்றது எங்களுக்கு விளங்கலாம். பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில தலைவர்களுக்கு தாவத் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துக்கு அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார். கண் தெரியாத சஹாபி. இவரை கண்டோன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சாங்க, இவர் ஏன் இந்த நேரத்தில் வாரார்? நான் கொஞ்சம் கண்ணியமானவங்களோட கதைச்சு கொண்டிருக்கிறேனே, இவர் வேற டைமுக்கு வரலாமே. அவரை கண்டா சில நேரம் இவங்க கலிமாவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே. அவரை காணாதது போல மறுபக்கமா திரும்பி இவங்களோட பேச்சை தொடர்ந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். அபஸ வ தவல்லா அன் ஜாஅஹுல் ஆமா. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்டிச்சு ஆயத்தை இறக்கினான். நீங்க இப்படி செஞ்சிருக்கப்படா. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் அல்லாஹ்விடத்திலிருந்து நேரடியாக ஆயத்து இறங்குது. இந்த ஆயத்தை இறக்குற நேரம் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணியத்தை எந்த அளவு பாதுகாத்தான். தஃசீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, சரியா இருந்தா அல்லாஹ் ஆயத்தை இறக்கி இருக்கணும். எப்படின்னா, அபஸ்த வதவல்லைத அன் ஜாஅகல் ஆமா. நபியே, உங்களிடத்தில் ஒரு குருடர் வந்த நேரம் நீங்க கடுப்பா நடந்து கொண்டீங்க, முகத்தை திருப்பினீங்க. அப்படித்தான் அல்லாஹ் சொல்லி இருக்கணும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கண்ணியத்தை கருத்தில் கொண்டு அல்லாஹ் நேரடியாக அவர்களை விழித்து சொல்லவில்லை. அல்லாஹ் எப்படி ஆயத்து இருக்கிறான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆயத்தை சொல்றான். இன்னும் ஒரு மனிதனின் பிழையை சொல்லுவது போல, அபஸ வ தவல்லா அன் ஜாஅஹுல் ஆமா. ஒரு மனிதர் அவரிடத்திலே குருடர் வந்த பொழுது அவர் முகத்தை திருப்பிக் கொண்டார் நபியே அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்திறக்க. அல்லாஹ்வுடைய பார்வையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அளவு கண்ணியமானவங்க. தபூக்குடைய யுத்தம், சில முனாஃபிக்குகள் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் வீட்டுக்கு போகணும், வீட்டுல யாரும் ஆம்புலகள் இல்ல, பெண்கள் தனியா இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போங்கன்றாங்க. கேட்ட எல்லாருக்கும் அனுமதியை கொடுத்தாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க சொல்றது உண்மையா பொய்யா சரியா பிள்ளையா ஒன்றும் பார்க்கல. அல்லாஹ் ஆயத்திறக்கிறான், நீங்க அப்படி அனுமதி கொடுத்திருக்கப்படாதே.
நீங்க அப்படி அனுமதி கொடுத்திருக்கப்படாதே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட இஜ்திஹாத்ல நடந்த ஒரு தவறு. அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறான், லிமா அதின்த லஹும், ஏன் நீங்க அனுமதி கொடுத்தீங்க? ஆனா ஆச்சரியம் என்னண்டா, அந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்னால், நடந்த தவறை சொல்லுவதற்கு முன்னால் அல்லாஹ் எப்படி ஆயத்தை இறக்கினான் என்றால், அஃபல்லாஹு அன்க லிமா அதின்த லஹும், அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான், ஏன் அனுமதி கொடுத்தீங்கன்னு அல்லாஹ் கேட்கிறான். விஷயத்தை சொல்லிட்டு தான் மன்னிப்பு சொல்லணும், நடந்த பிழைய சொல்லிட்டு தான் மன்னிப்பு சொல்லணும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் எப்படி சொன்னான்டா, போங்க மாத்தினான், முறைய மாத்தினான். அல்லாஹ் ஆயத்தை எப்படி ஆரம்பிச்சான், அஃபல்லாஹு அன்க லிமா அதின்த லஹும், அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான், டென்ஷனாக வானம், பயப்பட வானம், கவலைப்பட வானம், லிமா அதின்த லஹும், ஏன் நீங்க அனுமதியை கொடுத்தீங்கன்னு அல்லாஹ் கேட்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அல்லாஹ் இப்படித்தான் பேசி இருக்கிறார். அவங்களோட கண்ணியத்தை கவனத்தில் வச்சு, அவங்களுக்கு எந்த திடுக்கமும் ஏற்படாத மாதிரி மிகவும் நிதானமாக, அழகாக, கண்ணியமாக அல்லாஹ் அவரோட பேசுகிறார். பேர் சொல்லி எங்கேயுமே கூப்பிடல. ஏனைய 24 நபிமார்களையும் அல்லாஹ் யா மூசா, யா ஈசா, யா நூஹ், யா சாலிஹ், யா லூத், யா இப்ராஹிம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுற நேரம் எங்கேயுமே யா முஹம்மது என்று அல்லாஹ் சொல்லல. யா அய்யுஹன் நபி, யா அய்யுஹர் ரசூல், யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸிர். சுப்ஹானல்லாஹ், கண்ணியமா அல்லாஹ் பேசுகிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இந்த அளவு கண்ணியமாக நடந்திருக்கிறார். ஏனென்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அளவு கண்ணியமானவங்க அல்லாஹ்வுடைய பார்வையில. பெரியவர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு மனிதர், இவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பொறுப்பை கொடுத்தான். இவங்க இந்த பூமிக்கு மேல தீன நிலைநாட்டணும், தீன ஹயாத்தாக்கணும், ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாலையும் தீன கொண்டு போய் சேர்க்கணும். இந்த பணியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலடி வைக்கிறான். இவங்க இந்த பணியில இறங்குறதுக்கு முன்னால சமூகத்துக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால மக்களோட பார்வையிலையும் இவங்க கண்ணியமானவங்க தான். ஏனென்றா இவருதான் உண்மையாளர், இவருதான் நம்பிக்கையாளர், இப்படின்னு அந்த காலத்தில் உள்ள மனிதர்களும் இவருக்கு சொன்னாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா இவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தார், சமூக பொறுப்பு. அந்த பொறுப்பை நிலைநாட்டணும். இந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. உடனே இவங்களுக்கு வந்த ஆபத்து என்னன்னா, இவங்க எந்த வகையில பாதிக்கப்பட்டாங்கன்னா, எந்த வகையில சோதிக்கப்பட்டாங்கன்னா, இவங்களை எந்த வார்த்தைகளால கண்ணியப்படுத்தினாங்களோ அதே வார்த்தைகளால கீழே போட ஆரம்பிச்சான். ஒரு மனிதனுடைய ஆகப்பெரிய தோல்வி என்னன்னா, அவர் உள்ளத்தால கீழே விழுகிறது. அவர் பெரிய சக்தியானவரா இருப்பாரு, ஆனா அவர் உள்ளத்தால விழுந்துட்டாருன்னா அவரால் ஒன்றும் செய்யலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்த எதிரிகள், அவங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க,
எடுத்த ஆயுதம் இதுதான். ஏனென்றால் இவர் கண்ணியமானவர், அல்லாஹ்வால கண்ணியப்படுத்தப்பட்டவர். இவரை கீழே போடுறா ஒரே வழி, இவருடைய கல்வ நோகிக்கணும், இவரை உள்ளத்தால கீழே விழ வைக்கணும், கீழே போடணும். அதுதான் அவங்களோட ஆகப்பெரிய முயற்சி. அடிச்சது, காயத்தை ஏற்படுத்தினது இதெல்லாம் இரண்டாவது. முதலாவது முயற்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கல்ப நோகடிச்சு அவராக ஓரமாகணும், அவராக ஓரமாகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குறான், வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன். நீங்க உங்களோட குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நீங்க சொல்லணும், மறுமையை பத்தி சொல்லணும், சொர்க்கம் நரகத்தை பத்தி சொல்லணும், அல்லாஹ்வை பத்தி சொல்லணும். அவங்க எல்லாம் இத பத்தி ஒன்றுமே தெரியாம இருந்தாங்க. அந்த குடும்பத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இருந்த கண்ணியம் இருக்குதே, ஆச்சரியமான கண்ணியம். இவர் ஒரு வார்த்தை பேசினா திருப்பி யாரும் பேச மாட்டாங்க, இவர் ஒன்றை சொன்னா அதுல சந்தேகப்பட மாட்டாங்க. ஆனா இந்த பொறுப்பை செய்ய பார்த்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் வர சொன்னாங்க. சஃபா மலையில ஏறிக்கொண்டு எல்லாரும் வாங்கலே, கொஞ்சம் ஒவ்வொரு கூட்டமா சொல்லி சொல்லி கூப்பிட்டா எல்லாரும் உடனே வந்தாங்க. இவங்க கூப்பிட்ட உடனே அவ்வளவு கண்ணியம், இவங்களோட வார்த்தையை மதிச்சாங்க. இவர் சொன்ன ஒரு வார்த்தை எல்லாரும் வந்து நின்றுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நான் மலைக்கு மேலே இருக்கிறேன், நீங்க கீழே இருக்கிறீங்க, மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் உங்களை தாக்க வராங்க என்று நான் சொன்னா நம்புவீங்களா? நிச்சயமா நம்புவோம். ஏனென்றா உங்களோட வாயால வார வார்த்தை அவ்வளவு பரிசுத்தமான வார்த்தை, நீங்க பிள்ளையா உண்ட சொல்ல மாட்டீங்க, உங்களால தவறு நடக்காது, நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்க்கு முன்னால நிக்க வேண்டிய ஒரு நாள் இருக்குது. அல்லாஹ்வை சொன்னாங்க, மறுமையை சொன்னாங்க, மார்க்கத்தை சொன்னாங்க. இந்த வார்த்தை அவங்களுக்கு ஜமிக்கல, அவங்க எதிர்பார்க்கல, அவங்க இவ்வளவு காலம் பின்பற்றி வந்த ஒன்றுக்கு நேர் முரணா இருக்குது. அதனால அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னா எடுப்போம் என்று சொன்னவங்க மறுபக்கம் திரும்பி நின்றாங்க. கல்லடிக்கல்ல, அடிச்சு விரட்டல்ல, முதல் அடி சொல்லால அடிச்சான். அபூ லஹப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட வாப்பட சகோதரர் என்ன சொன்னாரு? தப்பன் லக்க அலிஹாதா ஜமாஅத்தனா, நாசமா போக. இதுக்காக வர சொன்னீங்க, இதுக்காக வர சொன்னீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு ஏச்சி பட்டு இல்ல வாழ்க்கையில, அப்படி ஏச்சிப்பட்டு வளர்ந்தவர் இல்ல. அவரே கண்ணியமா வளர்ந்தவரே, சமூகத்தில் பெரிய இடத்தில் இருக்கிறவரே, மனிதர்களால மட்டுமல்ல அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்டவர். அவரை மாதிரி உலகத்தில் பிறக்கவும் இல்லை யாரும். இப்படியான ஒரு ஆளை பார்த்து நாசமா போக, மண்ணோட மண்ணாக அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தை கல்விக்கு எவ்வளவு பாரமாய்க்கும். இதுக்கு பதில் சொல்ல போகல, மௌனமா இருந்தாங்க. இதுக்கு பதில் ரப்பிடத்தில் இருந்துதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வந்த வார்த்தைகளுக்கு, சொல்லடிகளுக்கு பதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல்ல, பதில் அல்லாஹ்விடத்தில் இருந்து வருகிறது. தப்பத் யதா அபீ லஹபி வ தப். இவர் இல்ல நாசமாகிற, அபூ லஹப் தான் நாசம். அல்லாஹ் முடிவெடுத்துட்டான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டத்தில் நல்லது செய்ய ஆரம்பிக்கிறான், நல்ல வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, சமூகத்தில் நலவு நடக்கணும் அப்படின்ற சேவையை ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் தீனுக்குள்ள வரணும், எல்லாரும் நல்லவர்கள் ஆகணும். இப்ப இவங்களுக்கு பல மாதிரி எதிர்ப்பு. சொன்ன கதை என்ன தெரியுமா? அஹாதல்லதி பாஸல்லாஹு ரசூலா, அஹாதல்லதி பாஸல்லாஹு ரசூலா.
இவரையா அல்லாஹ் ரசூல் அனுப்பினான்? எப்படி வார்த்தை? இவரையா? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எவ்வளோ பாரம்! அல்லாஹ் தந்த பொறுப்ப அல்லாஹ் கொடுத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல. இந்த பொறுப்பு எடுத்துக்கொண்டு உம்மத்திட்ட போறாங்க. மக்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அஹாதல்லதி பாஸல்லாஹு ரசூலா, இவரையா இவரையா ரசூல் அனுப்பினான் அல்லாஹ். எவ்வளோ எவ்வளோ கல்பு நொந்து இருக்கும். தாய்ப்புக்கு போறோம்னு என்ன சொன்னாங்க? ஏன் உங்களை தவிர வேற யாருமே அல்லாஹ்க்கு கிடைக்கலையா? அல்லாஹ்க்கு வேற யாருமே கிடைக்கலையா? உங்களே அல்லாஹ் அனுப்புகிறான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, கல்பு நோடிக்கப்பட்டுச்சு. கல்பு நோடிக்கப்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லல, அல்லாஹ் தான் பதில் சொன்னான். நாங்க தான் அனுப்பினோம், அவரை தான் அனுப்பினோம். இப்ப இவர் மீது உள்ள நம்பிக்கையை இல்லாமலாக்க ஆரம்பிச்சான். இவர் சொல்றதை யாரும் கேட்க வேணாம், இவர் சொல்றதை யாரும் கேட்க வேணாம், இவர் நல்லவர் இல்ல, இவர்கிட்ட நிறைய பிழை இருக்குது. முதலாவது இவரு பச்சை பொய்ய சொல்றவர். ஒரு காலம் இவருதான் உண்மை பேசுறவர் என்று சொன்ன சமூகம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அம் யகூலூன இஃப்தரா, இவர் சொல்றது பச்சை பொய், நம்பவான பொய்க்காரன், பொய்க்காரன், சாஹிருன் கذاب, இவர் ஒரு பொய்க்காரன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை பூரா நீங்க தான் உண்மை பேசுறவர் என்று சொன்ன சமூகம் வாழ்க்கையில ஒரு பொய் பேசாத நபியை பார்த்து அல்லாஹ்வே சொன்னான், இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, வஹ்யை தவிர வேற எதுவும் பேச மாட்டார். இவரை பார்த்து அந்த சமூகம் இவர் ஒரு பொய்க்காரன் என்றா கல்புக்கு எவ்வளவு பெரிய அடி அது. அல்லாஹ் சொன்னான், பல் ஹுவல் ஹக், இவங்க சொல்ற மாதிரி அவர் பொய்க்காரன் இல்ல, அவர் சொல்றதுதான் உண்மை. இவர் பதில் சொல்ல போகல, அல்லாஹ் பதில் சொன்னான். அல்லாஹ் பதில் சொன்னான். சொன்னாங்க, இவரை நபியா நினைக்க வானம், இவர் சூனியக்காரன், இவர் சூனியக்காரன். பலிப்தராஹு இன்னஹு சாஹிருன் கذاب. ஒரு கூட்டம் சொன்னாங்க இவர் சாஹிர், இவர் சூனியக்காரன். இன்னொரு கூட்டம் சொன்னாங்க இன் தத்தபிஊன இல்லா ரஜுலன் மஸ்ஹூரா, இவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது, அவருக்கு சூனியம் செய்வில, அதுதான் உணர்த்துறாரு, அதுதான் இப்படி பேசுறாரு, அவரை நம்பவானம். ரெண்டு மாதிரியும் சொன்னாங்க. எப்படி கல்புக்கு எவ்வளவு வருத்தமாயிக்கும், எவ்வளவு பெரிய அடி. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சொன்னான் அவர் சூனியக்காரன் இல்ல, அவர் சூனியம் செய்யப்பட்டவரும் இல்ல. சொன்னாங்க பல்ஹுவ ஷாயிர் பலிஃப்தராஹு பல்ஹுவ ஷாயிர், அவரை கவிதை கட்டி கட்டி சொல்றாரு, சும்மா சொல்றார், கட்டி சொல்றார். குர்ஆன் போல உங்களை ஏமாத்துறார், கவிதைகளை வச்சு ஏமாத்துறார், அவருடைய பேச்சால உங்களை மயக்குறார், மயங்கவானம். அல்லாஹ் சொன்னான் வமா ஹுவ பிகௌலி ஷாயிர், அப்படி ஷாயிர் சொல்ற வார்த்தை இல்லாது, இது எங்கட வார்த்தை. எந்த அளவுக்கு சொன்னாங்கண்டா அவருக்கு பைத்தியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சமூகத்திட்ட சொன்ன வார்த்தை என்னண்டா அவருக்கு பைத்தியம், அவர் சுய சிந்தனையில இல்லாதவரே, அதனால நீங்க அவரை கபூல் செய்ய வானம். அல்லாஹ் சொன்னான் வமா சாஹிபுக்கும் பிமஜ்னூன் மா அன்த பினிஅமத்தி ரப்பிக பிமஜ்னூன், உங்களோட இந்த நபி இவருக்கு பைத்தியம் இல்ல, இவர் நல்ல சிந்தனையோட தான் இருக்கிறாரு. எல்லா அடிக்கும் அல்லாஹ் பதில் சொன்னான், அல்லாஹ் பதில் சொன்னான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எந்த அளவுக்கு உண்டா ஒரு கட்டத்தில் இவரோட ஆக்கள் போகப்படாதே, இவரோட ஆக்கள் சேரப்படாதே,
இப்படின்றதுக்கு என்னவெல்லாம் சொல்லுமோ அதையெல்லாம் சொன்னாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, இவர் அபுத்தர், குடும்பம் இல்லை இவருக்கு, பாப்பாவுமௌத்து உமாவுமௌத்து, புள்ளகளும் சின்ன வயசுல மௌத்து, குடும்பம் இல்லை இவருக்கு, தனி மனிதன். இவர் நம்பவானம் அப்படின்னு கதை கட்டினான். அல்லாஹ் தஆலா சொன்னான், இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். உங்களுக்கு இந்த கதையை சொல்றாரே அவருதான் குடும்பம் இல்லாதவர், அவருடைய குடும்பத்தை நாம் இல்லாமகினோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வந்த ஆகப்பெரிய சோதனை இதுதான். மனசுக்கு பாரம், உடம்புக்கு கொடுத்த வருத்தம் வேற. ஏலாத மட்டும் சொன்னாங்க, நீங்க இந்த ஊர்ல ஈக்கையெல்லாம் போயிருங்க. விரட்டினாங்க. பிறந்து வளர்ந்த மண்ணை விட்டு ஒரு ஆள் தானாக வெளியாகி போறண்டாலே பாரம். நாங்க பிறந்த ஊரு, எங்கட ஊரு, எங்கட கம, இதை விட்டு நாங்க வெளியே போறண்டாலே பாரம். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரட்டினாங்க. அவளுக்கு இங்க கேலாம் போங்க. எவ்வளவு வருத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வருத்தங்களை வாயால சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்த மிகப்பெரிய சவால் இதுதான். ஏனென்றா அவங்க கண்ணியமா வளர்ந்தவங்க, அல்லாஹ்வால கண்ணியமா பேசப்பட்டவங்க. இப்படியானவங்களுக்கு அந்த கண்ணியத்தை இல்லாமலாக்குற மாதிரியான சூழ்ச்சி நடந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வந்த மிகப்பெரிய சதி இதுதான், மிகப்பெரிய சோதனை இதுதான், மிகப்பெரிய அடி இதுதான். கல்லடியும் பட்டிச்சுதான். அதை விட பயங்கரமான அடிதான் சொல்லால அடிச்ச அடி. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சமூக சேவையாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை. எல்லாருக்கும் முன்மாதிரி. சின்னவங்களுக்கு, பெரியவங்களுக்கு, படிச்சவங்களுக்கு, படிக்காதவங்களுக்கு, ஏழைகளுக்கு, பணக்காரர்களுக்கு, வியாபாரிகளுக்கு, கூலி வேலை செய்யறவங்களுக்கு, எல்லாருக்கும். அத மாதிரி சமூக சேவையாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி. சமூகத்துக்கு என்னமாவது செய்வோம் என்று இறங்கினா, மக்களுக்கு நலவ நாடுவோம் என்ற உறுதியை எடுத்தா, எங்களுக்கு முதலாவது வார சோதனை இதுதான். முதலாவது பல மாதிரி சொல்லுவாங்க, இவரை வச்சா செய்ய போறீங்க, இவரை விட்ட ஆள் இல்லையா, அவருடைய குடும்ப பிரச்சனை உங்களுக்கு தெரியாதா, முதலாவது குடும்பத்தை பார்க்க சொல்லுங்க. நிறைய இழக்க வேண்டி வரும், நிறைய கேட்க வேண்டி வரும். சில நேரம் எங்க குடும்பத்தில் எங்களுக்கு சரியான ஒரு மதிப்பு இருக்கும், கண்ணியம் இருக்கும். அந்த குடும்பத்துக்கு தீன சொன்னா, மார்க்கத்தை சொன்னா, இதை செய்யவானம் சொன்னா, பிழைய சுட்டி காட்டினா, அந்த குடும்பத்தில் எங்களுக்குள்ள கௌரவம் இல்லாமல் போகும். இதுக்காகத்தான் எங்களை நிறைய பேர் வாய் மூடிக்கிற, எனக்கு கண்ணியத்தை அப்படி வச்சுக்கொள்வோம். அதை இழக்க தயார் இல்லை. கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அப்படியே யோசித்திருந்தால், அதனால உலகம் என்பது அப்படித்தான். எல்லாரையும் எல்லாரும் ஒரு நாளும் பாராட்ட மாட்டாங்க. நாங்க ஒரு நல்லது செய்ய நினைச்சா, நாங்க எவ்வளவு நல்லவராக செய்ய நினைச்சாலும் எங்களை எதிர்க்கிற ஒரு கூட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும். எங்களுக்கு கதை சொல்ற ஒரு கூட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும். நாங்க முறையாக, இஹ்லாஸாக, பிழை இல்லாம, ஹராம் இல்லாம, அல்லாஹ்வை பயந்து சமூகத்துக்காக, அல்லாஹ்வுக்காக சமூக பணியில ஈடுபடும் காலமெல்லாம் அல்லாஹ் எங்களை உடைப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஊரே ஒதுக்கினாங்க, சமூகமே ஒதுக்கினாங்க, அல்லாஹ் கையுடல்ல. ஏனென்றா அவங்க அல்லாஹ்வோட தொடர்போடு இருந்தாங்க. அவங்களால பிழை நடக்கல.
எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கையில மக்களுக்காக நாங்க செய்யற நலவுகளை உடக்கூடாது. நலவு செஞ்சு கொண்டே இருப்போம், மக்களுக்கு நலவை நாடிக்கொண்டே இருப்போம், மக்களுக்கு தீன சொல்லிக் கொண்டே இருப்போம், மக்களுக்கு தீன பரப்பிக் கொண்டே இருப்போம், மக்களுக்கு தேவையான தெளிவுகளை கொடுத்து கொண்டே இருப்போம், தேவையான ஹிதமத்துகளை செய்து கொண்டே இருப்போம். வார விமர்சனங்களை பொருட்படுத்த தேவையில்ல. சமூகத்துக்காக பணி செய்வோம். இந்த அடிப்படையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒரு அழகான முன்மாதிரி. அவங்களுக்கு வந்த விமர்சனம் இன்னைக்கு சமூகத்துல யாருக்கும் வரப்போறதில்லை. அவங்களை விட கண்ணியமான யாரும் எங்கள்ல இல்ல. அவங்களுக்கே அவ்வளவு பெரிய கதை இருந்தா எங்களுக்கு கதை சொல்றது சகஜம். அதனால சமூகத்துக்காக வாழுவோம். மௌத்தாகிறதுக்கு முன்னால ஏதாவது சமூகத்துக்கு நல்லதுகளை செஞ்சுட்டு போவோம். நாங்க மௌத்தாகினாலும் எங்கட பட்டோலைக்கு நல்லது வார மாதிரியான பல நற்கர்மங்களை செய்துவிட்டு மரணிப்போம். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. குற்றங்குறைகளை மன்னித்தருள்வாயாக, ரஹ்மத் செய்தருள்வாயாக, இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக. கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கும் சந்தர்ப்பத்தை தந்தருள்வாயாக. சமூகத்துக்காக எங்களால பல நடவுகள் நடக்கக்கூடிய ஸ்ரீதேவிகள் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. எங்கட ஆகிராவை சிறப்பான ஆகிராவாக ஆக்குவாயாக. எங்கட எல்லா படிகள்லையும் இஹ்லாஸ நசீபாக்குவாயாக, இஹ்லாஸ நசீபாக்குவாயாக.